ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான வீடியோவில் இருக்கோம். ஏன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பாக வந்து ரேங்க் லிஸ்ட் வச்சு டிஎன்ஏ வெப்சைட்டை தேடிட்டு இருக்காங்க. கல்லூரிக்கு போய் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பரபரப்பாயிட்டாங்க, குழப்பத்திற்கும் ஆளாயிட்டாங்க. அந்த குழப்பம் வந்து கம்யூனிட்டி ரேங்கா ஜெனரல் ரேங்கா அந்த குழப்பம் வந்து தீர்த்து வச்சாச்சு. வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கல்லூரி கிடைக்குமா, ஒரு நல்ல காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங்னால என்னன்னு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன், நான் கவுன்சிலிங்னால என்னன்னு தெரியாது, ஜென்ரலில் இருக்கேன், 7.5 ரிசர்வேஷன் வேறு இருக்குது, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கல்லூரியில் சேர்றது எப்படி, அண்டு டிஎஃப்சி சென்டர் போகணுங்கிறாங்க, ஏதோ பணம் கட்டணுங்கிறாங்க, கல்லூரிக்கு போகும்போது என்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு கேட்குறாங்க, டிஎஃப்சி சென்டர் போகும்போது எப்போ டிஎஃப்சி சென்டர் போகணும், அங்கே என்ன பணம் கட்டணும், எவ்வளோ பணம் கட்டணும், என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் இது போன்ற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு எப்படி நடக்கும் உங்களுக்கான ஷெடியூலை வச்சு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், 2026 கவுன்சிலிங், டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி நடக்கும், முதல் நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் என்ன நடக்கும், 14 டேஸ் கவுன்சிலிங் நடக்கும், ஃபஸ்ட்டு டேலேருந்து 14th டே வரைக்கும் என்ன நடக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டால், ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லபடியாக கவுன்சிலிங் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது வந்து நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே போய் சேரணும். அண்ட் இன்னொன்று, 171.33லேருந்து 200 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் வரீங்க இல்லையா, ஏழை குழந்தைகளுக்கு ஒருவேளை அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்லூரியில் போய் சேர முடியல, ஏன்னா பெரிய கல்லூரியில் டயர் 1லாம் வந்து ஃபீஸ் ஜாஸ்தி, நான் என்ன பண்ணுறது, ஒரு நல்ல கல்லூரி வேணும், ஃபீஸ் கம்மியாக வேணும், இலவச சீட்டு வேணும், ஒரு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் கீழே இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். அவங்க மட்டும் ரவுண்டு 1 மட்டும், ஓகேங்களா. இலவச சீட்டு வேணும்னா நல்ல கல்லூரியில், ஓகேவா. சரி, ரைட். அது விருப்பம் இருந்தால் பண்ணால் போதும். நீங்கள் சும்மா ஃபில் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணால் போதும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரவுண்டு 1 200லேருந்து பாருங்கள் 171.33 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரவுண்ட் 2 171, 135.75, 135.5லேருந்து 77.5. ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அதுக்கான ஜென்ரல் ரேங்க் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் போகணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 20, 20, 21, 22 இந்த மாதம். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 3, 4, 5 ரெண்டாவது ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங். ரெடியாக இருங்க. எப்போ உங்களுக்கு டேட் சொல்கிறேன்னா அப்போ ரெடியாக இருங்க. அடுத்த 3ஆவது ரவுண்டு வந்து 17ஆம் தேதி ஆகஸ்ட்டில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங். 18, 19 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஓகேங்களா. எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டு வச்சே சொல்கிறேன். ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரவுண்டு நடக்கும். அந்த ரவுண்டில் யாரை கூப்பிட்ருக்காங்க, எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 2 வரும். புரிஞ்சுதா? ரவுண்ட் 2 முடிச்சதுக்கப்புறம் ரவுண்ட் 3 வரும். ஓகே, இங்கே டேட், அதுக்கான டேட் கொடுத்துருக்கேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் பண்ணிடுவீங்களா? அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து உங்களுடைய லாகின்லேயே வந்துடும். டிஎன்ஏ போர்ட்டலில் போனீங்கன்னா லாகினில் போய் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா போய் அந்த டேட்டு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் தருவாங்க. எவ்வளோ நாள்? 3 நாள் டைம் தருவாங்க. அந்த 3 நாளில் முதல் நாள்லேயே லாக் பண்ணிடக்கூடாது. 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், இல்லை மேனுவலாக நம்மளே லாக் பண்ணலாம். இந்த லாக் பண்ணும்போது ஓடிபி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். யாருமே ஏமாற்ற முடியாது. பாஸ்வேர்டு ஐடி யார்கிட்ட இருந்தாலும் சரி, ஓடிபி உங்கள் நம்பருக்கு தான் வரும். இருந்தாலும் லாக்கில் ஏமாற்ற முடியாது வைங்க. இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாரும் தவற வர்றது, கடற்கடான சாய்ஸை போட்டு ஃபஸ்ட்டு போடுறவனுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் குளறுபடி பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மெதுவாக சாய்ஸ் ஃபில்லிங் முதல் நாள் ஃபுல்லாக வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துட்டு, ரெண்டாவது நாள் ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, 3ஆவது நாள் அனலைஸ் பண்ணிட்டு, குடும்பத்தார் கூட எல்லாம் விசாரிச்சுட்டு, நல்ல எக்ஸ்பர்ட்கிட்டையும் கேட்டுட்டு, நல்ல தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுட்டு, நல்ல ஒரு ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிட்டு, எந்த கல்லூரி மேலே வைக்கலாம், எந்த கல்லூரி கீழே வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங். இல்லைனா நாட் அலர்ட்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா தவறான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுனால உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தரம் குறைந்த கல்லூரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சாய்ஸஸும் கோர்ஸும் உங்களுக்கு பிடிச்சி போடுங்க. நிறைய சாய்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கலாங்க சார்? ரவுண்டு 1 இருந்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 சாய்ஸ். அதுவே 190க்கு மேலே இருந்தால் உனக்கு 50க்குள்ளே போதும் சாய்ஸ்.
அதே ரவுண்டு 2 இருக்கிறவனுக்கு கட் ஆஃப் வைஸ் சொல்கிறேன் 150 to 170 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு 100 சாய்ஸ்க்குள்ளே தேவைப்படுது, ஒரு 75+. ஓகேங்களா? அடுத்து 150 கீழே வந்தீங்க அப்படின்னா 100+ சாய்ஸஸ் தேவைப்படுதுங்க. இது நான் சொல்கிறது மினிமம். மேக்ஸிமம் நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ கல்லூரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ரைட்டா? 3ஆவது ரவுண்டுக்காரங்களுக்கு நான் தனியாக வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ரொம்ப ஜாஸ்தி வேணும் தம்பிங்களா. 3ஆவது ரவுண்டுக்கு அடுத்த 4ஆவது ரவுண்டே கிடையாது. ஸோ அதனால் 3ஆவது ரவுண்டில் சேஃப்டியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனா அடுத்த ரவுண்டே கிடையாது, நீ வெளியே வந்துடுவேன். அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனால் ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதனால் 3ஆவது ரவுண்டில் வரவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் கரெக்டாக பண்ணணும், நாட் லெட்டர் வராமல் இருக்கக்கூடாது, பிடிக்காத காலேஜ் தான் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் டிக்ளைன்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது. ஸோ இப்போ என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ சாய்ஸஸ்ஸு நிறைய வைக்கணும். ஓகேங்களா? 7.5 ரிசர்வேஷனுக்கும் இதே டேட்டில் தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்குது. ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் வர ஜென்ரலுக்கும் பண்ணணும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து உனக்கு லிங்க் ஓப்பன் ஆகும், ரெண்டுலேயுமே பண்ணுவோம். சரிங்களா? 2ல் பண்ணி 2லேயுமே கன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? 2ல் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதில் அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்போட பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணணும். அது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 7.5க்கும் இதே தான். ஓகேங்களா? சேம் டைம் சேம் டேட்டில் பண்ணணும். 7.5 ஜென்ரலும். ஓகே ரைட். இப்போது அடுத்தது நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்க. 3ஆவது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்க. 3ஆவது நாள் சாயங்காலம் லாக் பண்ணால் போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகும், 5 மணிக்கு ஆயிரும். இல்லைனா மேனுவலாக கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஓடிபி போட்டு. ஓகேவா? அவசரப்பட்டு 2ஆவது நாள் 1ஆவது நாளில் லாக் பண்ணிடாதீங்க. 4ஆவது நாள் என்ன நடக்கும்னா, 4ஆவது நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த தடவை 4ஆவது நாள் வந்து லீவ் விட்டாங்க. லீவுனா கேப்பு. 4ஆவது நாள் வந்து 3 ரவுண்டுக்குமே கேப்பு. இப்போ 22ஆம் தேதி தானே சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முடியுது பாருங்கள். 23ஆம் தேதி ஒரு நாள் கேப்பு. 24 தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? என்ன கல்லூரின்னு கிடச்சிரும். அந்த கல்லூரி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த கல்லூரி வேணுமா வேண்டாமா, அந்த கோர்ஸ் வேணுமா வேண்டாமா, ஒரு கல்லூரி ஒரு காலேஜாக கிடைக்கும். அது வேணுமா வேண்டாமான்னு செலக்ட் பண்ணணும். ரவுண்டு 1க்கு. ரவுண்ட் 2க்கு 7ஆம் தேதி 8வது மாதம். ரவுண்ட் 3க்கு 21 8வது மாதம். சரிங்களா? அந்தந்த டேட் கொடுத்துட்டேன். கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு எத்தனை நாள்? 2 நாள். 24/7 ஃபஸ்ட் ரவுண்டுக்காரனுக்கு 24 7ஆம் தேதி 7வது மாதம் வருது. என்ன வருது? 24ஆம் தேதி என்ன கல்லூரி, என்ன கோர்ஸு, என்ன கம்யூனிட்டி அலாட்டாக இருக்குது எல்லாமே வந்துடும் பக்காவா. இது வேணுமா வேண்டாமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 25ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி மட்டும் டைம். இது நீ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா இல்லை வேணும்னே விட்டினா, ஏதாவது ஒரு காரணத்தினால விட்டினா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவேன். 3ஆவது ரவுண்டுக்காரங்களுக்கு அடுத்த ரவுண்டு இல்லாதனால சீட்டு ரத்தாயிடும். ஸோ முதல் ரவுண்டுக்காரன் 2ஆவது ரவுண்டுக்காரன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, இது பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டு மூவ் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ 2ஆவது ரவுண்டுக்காரங்களுக்கு டேட் கொடுத்துருக்கேன், கன்ஃபர்மேஷன் டேட். அண்ட் 3ஆவது ரவுண்டுக்காரங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா, என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும்? உங்களுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் அக்செப்டன் ஜாயின், அக்செப்டன் அப்போர்ட். அது கல்லூரி வேணுமா வேண்டாமான்னு கேட்குது. அதாவது கல்லூரி வேணும், இப்போ கிடச்சிருக்க கல்லூரி வேணும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 இந்த கல்லூரி வேணும். கொடுத்துருக்க சாய்ஸில் நீ 50 சாய்ஸ் கொடுத்துருப்ப, 20வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே மீதி உள்ள 19 சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன். அப்போ அந்த 20வது சாய்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது வேணும் தான் எடுத்துக்கிட்ட, இருந்தாலும் மேலே இருந்தால் அதை கொடுங்கப்பா அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன். அக்செப்ட் பண்ணதுக்கு தான் நீ போய் டிஎஃப்சியில் ஃபீஸ் கட்டணும். அது என்னங்கிறது புரிய வைக்கிறேன். டிக்ளைன் அப்போட்னா எனக்கு கிடச்சிருக்க கல்லூரி வேண்டாம், டிக்ளைன் பண்ணிக்கிறேன். நான் மேலே இப்போ கிடச்சிருக்க 20வது சாய்ஸு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, 20வது சாய்ஸ் எனக்கு பிடிக்கல வேண்டாம், மேலே அந்த 19 சாய்ஸில் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். கிடச்சா கொடுக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிடும். இதில் அடுத்த டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு கல்லூரி இந்த கல்லூரி வேண்டாம், இந்த அலாட்மெண்ட்டில் வந்திருக்க கல்லூரி வேண்டாம், நான் வந்து அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. ஓகே. அப்வோர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது நாட் லெட்டர் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி வரும். மேலே ஒரு பார்வை பார்க்கும், நீங்கள் கொடுத்த சாய்ஸ் எல்லாம் மேலேருந்து அப்படியே பார்க்கும். பார்த்துட்டு இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிடும். அடுத்து குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிற ஆப்ஷன். ஓகே, இதெல்லாம் தான் இந்த கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுது. யாருக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இது நல்லா கவனிங்க. சாய்ஸ் 1, அதாவது 1வது சாய்ஸ், நீ எவ்வளோ 1000 சாய்ஸ் 100 சாய்ஸ் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோ. 1வது சாய்ஸ் கிடச்சா உனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா, நீ போட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு கல்லூரி, ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு கோர்ஸே கிடச்சிதுன்னா இந்த 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? அக்செப்ட் அண்ட் ஜாயின். அந்த கல்லூரி பிடிச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. கல்லூரி போய் ஜாயின் பண்ணி சேர்ந்துக்க வேண்டியதான். 2வது ஆப்ஷன், இப்போ கொடுத்துருக்க அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், டிக்ளைன் பண்ணிக்கிறேன், அடுத்த ரவுண்ட் போகிறேன். உங்கள் முடிவு தான். முதல் ரவுண்டில் கிடச்ச கல்லூரி எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன். இது முட்டாள்தனம், பார்த்துக்கோங்க. முதல் ரவுண்ட்லேயே எடுக்கலைன்னா எப்படி?
அடுத்தது குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சா. ஒருவேளை ஃபஸ்ட்டு சாய்ஸை தவிர வேறு ஏதாவது சாய்ஸ் கிடச்சா, 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 4வது சாய்ஸ், ஃபஸ்ட்டு சாய்ஸை தவிர வேறு எந்த சாய்ஸ் கிடச்சாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இந்த 5 ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனிதர சாய்ஸ் கிடச்சிதுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். இப்போ கொடுத்துருக்க அலாட்மெண்ட் இருக்குல்ல, கிடச்சிருக்க கல்லூரி வேணும், நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ கொடுத்துருக்க கல்லூரி வேணும், அக்செப்ட், செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன், வேணும், மேலே எதை பெட்டராக இருந்தால் கொடுக்குப்பா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், நான் சேம் டைம் அதே தான் சொல்கிறேன். ஒரு 20 சாய்ஸ் லாக் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த கல்லூரி வேணும் தான், இருந்தாலும் மேலே அந்த 19 சாய்ஸில் ஏதோ ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். கீழே போகாது, கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வந்து 19 சாய்ஸ் வரைக்கும் நீ செக் பண்ணும், கிடைக்குமா கிடைக்காது. கிடச்சிதுன்னா அதுதான் ஃபைனல் எடுத்துக்கணும். கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணியிருக்க பற்றியா, அதுதான் கிடைக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, அதனால் அதுதான் கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுதான் டிக்ளைன் அப்போர்ட்னா. டிக்ளைன் அப்போர்ட் இப்போ தான் சொன்னேன், டிக்ளைன் அந்த அலாட்மெண்ட் வேண்டாம், நான் அப்போர்டில் எதாவது இருந்தால் பார்த்துக்கிறேன், அப்போர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன், இல்லைனா அடுத்த ரவுண்டு போயிடும். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், இந்த அலாட்மெண்ட் வேணாம், இந்த கல்லூரி வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கியூட்டு. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து 1வது சாய்ஸ்லேருந்து வேறு எந்த சாய்ஸ், 1வது சாய்ஸ் தவிர வேறு எந்த சாய்ஸ், 2வது சாய்ஸ் வந்தால் கூட இது எனேபிள் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாட் அலர்ட்டட். நாட் அலர்ட்டட், ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்த்துருக்கு, 24வது நாள் கேப் விட்டு 5வது நாள் தானே காலேஜ் கிடைக்கும்னு சொன்னேன். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, 4வது நாள் கேப்பு, 5வது நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான இந்த காலேஜ் கிடைக்கும்னு தெரியும். ஒருவேளை காலேஜே கிடைக்கலாம், அங்கே நாட் அலர்ட்னு வந்திருக்கும். நாட் அலர்ட்னா நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை குறைஞ்ச சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் கம்ப்யூட்டர் செக் பண்ணி உங்கள் ரேங்க்கு இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். கொடுத்துருக்கீங்கல்ல, ஒரு 50 சாய்ஸ் 60 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடைக்கல, நாட் அலர்ட்டாக வந்துருச்சு, திரும்பவும் கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சரி, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு வேளை ஏதாவது 50 அந்த 60 சாய்ஸில் கிடச்சிதுன்னா எடுத்து கொடுத்துரும், இல்லைனா அடுத்த ரவுண்டு போயிடும். இதுதான் அந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும் நாட் அலர்ட் வந்தால், வேறு எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ஆப்ஷன்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதான் கிடைக்கல, இல்லை நான் அடுத்த ரவுண்டே போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த லாஸ்ட்டாக கியூட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் நாட் அலர்ட்டட். ஏன்னா ஒரு பார்வை பார்க்கல கம்ப்யூட்டர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும்னு. ஏன்னா இது புரிய வச்சாலுமே அந்த டைம் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு, எந்த கல்லூரிங்கிறத நான் வேணுமா வேண்டாமா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த 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 ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு அப்படின்னா, நீங்கள் கல்லூரிக்கும் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். யார் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா, ரிப்போர்ட் டு டிஎஃப்சி. அக்செப்ட் பண்ணிட்டீல்ல, அக்செப்ட் பண்ணிட்டீல்ல, ஏதோ ஒரு சாய்ஸ் நீ அக்செப்ட் கிடச்ச சாய்ஸை அக்செப்ட் பண்ணிட்டேன். 50 சாய்ஸில் 20 சாய்ஸ் கிடச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கல்லூரியை அக்செப்ட் பண்ணதுக்காக அப்போர்டு கொடுத்தாலும், அப்போர்டில் கொடுத்துருக்குற வெயிட்டிங்கில் தான் இருக்க, வேறு ஏதாவது காலேஜ் மாறுமான்னு அக்செப்ட் அப்போர்டு கொடுத்தவன் நல்லா கேட்டுக்கோ, டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு இப்போ சொல்ல போகிறேன். ஃபீஸு யாரெல்லாம் கட்டணும்னு சொல்ல போகிறேன். அடுத்தது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா கல்லூரிக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? அது எங்கே போகணுன்னா கல்லூரிக்கு போகணும். ரிப்போர்ட் டு காலேஜ், இது எந்த டேட்டுக்குள்ளே போகணுன்னா 5 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. இங்கே தான் பிரச்சனையே. ரவுண்டு 1னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சீட்டு போயிடும். உங்கள் சீக்கிட்டு போயிடுன்னா உங்கள் கை விட்டு போயிடும், நீங்கள் கவுன்சிலிங் விட்டே போயிடுவீங்க. அடுத்த 2வது ரவுண்டுக்காரனுக்கு 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி, 3வது ரவுண்டுக்காரனுக்கு 23ஆம் தேதி 27ஆம் தேதி. அந்த டேட் கன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2வது ரவுண்டு கிடக்கும், 2வது ரவுண்டு முடிஞ்சதுக்கு 3வது ரவுண்டு கிடக்கும். நான் ஒட்டுக்கா சொல்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். டிக்ளைன் பண்ணவன், நாட்டாட்ட வந்தவன், அப்போர்டு கொடுத்தவன், டிக்ளைன் டு மூவ் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன், இவனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. 2 பேர்த்துக்கு தான் வேலை. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின். இவங்களுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டால, அதுக்காக இவங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க வந்து டிஎஃப்சியில் பண்ணணும், ஜாயின் பண்ணவங்க காலேஜில் பண்ணணும். இப்போ காலேஜுக்கு போகிறவங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். காலேஜில் சேர சொல்லி ஒரு ஆர்டர் வந்துடும். அந்த ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 11th 12th ஈக்குவல் மார்க் ஷீட் ஒரிஜினல், டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டைமில் நான் தருவேன். வீடியோ போட்டுகிட்டே இருப்பல, அந்த டைமில் உங்களுக்கு வரும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன்.
ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மும் நான் தரேன், அதை ஃபில் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸும் நானே தரேன், அது ஃபில் பண்ணிட்டு போகணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்குது, நம்மளே நம்ம சேனலில் கொடுத்துருவோம். இப்போ வேண்டாம், இது ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் SC SC ST, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து SC SC STக்கு மட்டும் வேணும் அந்த ஸ்காலர்ஷிப்காக. 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீ 5-6 எடுத்து வச்சுக்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது எல்லாமே காலேஜுக்கு போகும்போது கொண்டு போகணும். மேற்கொண்டு அந்த கல்லூரிக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா நான் ஊர் விட்டு ஊர் போவேன், அதனால் நீ ஃபோன் பண்ணி கேட்கணும், சார் நான் என்னெல்லாம் கொண்டு வரணும், நான் என்னெல்லாம், ஏன்னா கல்லூரி வைஸ் மாறும், அவங்க என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்றனால இதெல்லாம் மேண்டரி. அண்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்னு தெரியணும். 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போனால் பத்தாது, ஃபீஸ் கட்டணும். அப்போ கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறவங்க ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ ஃபீஸ்னு அந்த கல்லூரிக்கிட்ட கேளுங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருந்தால் ஒரு ஃபீஸு, கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு ஃபீஸு, ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ்னால் அவங்க சொல்கிறதா ஃபீஸு. 2 லட்சம் கொண்டு போனால் நீ கொண்டு போகணும். ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து கட்டினா கட்டணும். 3 லட்சம் கொண்டு போனால் கொண்டு போகணும். வேறு வழி கிடையாது. எவ்வளோ ஃபீஸ்னாலும் கட்டி தான் ஆகணும். அதில் நிர்ணயம் கிடையாது, இதான் அப்படின்னு நிர்ணயிக்க கிடையாது. அவங்க சொல்கிற ஃபீஸ் தான். தயவு செய்து ஒரு 3 லட்சம் 2 லட்சம் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில ஏழை மக்கள் டைம் கேட்பாங்க, இந்த 5 நாள் இல்லாமல் எனக்கு டைம் கிடைக்காது, லோன்லாம் சேங்ஷன் ஆகணும். ஃபஸ்ட் இயருக்கு லோன் எடுக்க அவசியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு டைம் 5 நாள் தான் இருக்குது. அதனால் பணத்தை ரெடி பண்ணி வச்சு கேஷாக கொடுத்துருங்க, இல்லை கேஷோ இல்லை ஏதோ பேமெண்ட் கொடுத்துருங்க, பட் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் லோனே அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் லோனே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டி தான் ஆகும். ஸோ அந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் கட்டணும். நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்குறாந்தா அது காலேஜ்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். நாங்கள் அட்மிஷன் டைமில் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகும்போது கட்டிக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க. எதாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க காலேஜுக்கிட்ட. ஒரு காலேஜ் மனசு வச்சா ஃபீஸ் கம்மி பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க கேட்குற ஃபீஸ் கட்டணும். இது ஓகே. இது இந்த 5 நாளுக்குள்ளே பண்ணலன்னா, அந்தந்த ரவுண்டுக்காரன் பண்ணலன்னா சீட்டு போயிடும். புரிஞ்சுதா? யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்கானோ, டிஎஃப்சிக்கு போகணும்ல, டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்ல, நீ மார்க் பண்ணி நீ கிளிக் பண்ணி வச்சுருப்பீல, அந்த டிஎஃப்சி சென்டர் அருகாமையில் போகணும். அவன் என்ன கொண்டு போகணுன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 7.5 ரிசர்வேஷன். இவங்க யாருமே ஃபீஸ் கட்ட தேவையில்லை. டிஎஃப்சி சென்டரில் ஃபீஸ் கட்டணும். டிஎஃப்சி சென்டரில் இவங்க யாருமே, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் யாருமே ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஜென்ரலாக இருக்கிறவங்க தான் கட்டணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபீஸ் கட்ட வேணாம் தான் சொன்னேன். ஆனால் எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். டிஎஃப்சியில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த ஆர்டரை 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்க. 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகேவா. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல், இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் SC SC ST, அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக். கேண்டிடேட்னா அந்த பையனோட பாஸ்புக், ஸ்டூடெண்ட்டோட பாஸ்புக் இருக்கும். அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். சார் நாங்கள் அக்கௌண்ட் எடுக்கலையே, எடுத்துருங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் தான் சார் எடுக்க மைனர்ட்டு எடுத்துகிட்டு மேஜராக மாற்றிக்கங்க. 18 வயசுக்கு மேலே மாற்றிக்கங்க. அவங்க அந்த ஜெராக்ஸாக கேட்குறாங்க. ஒருவேளை இதில் ஏதாவது இருந்ததுன்னா பேரண்ட்ஸோடது கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ரண்ட் காப்பி ஜெராக்ஸ் கேட்பாங்க. டிஎஃப்சிக்கு வேறு எல்லாருமே ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ சார் ஃபீஸ் வரும்? கவர்மெண்ட் காலேஜ்னு ஒரு ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு ஃபீஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸ்னால் ஒரு ஃபீஸு. ஸோ அதனால் ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வராது. 30,000க்குள்ளே கொடுத்தது. இந்த ஃபீஸ் என்ன ஆகும்னா, டிஎஃப்சி சென்டருக்கு கொடுக்குற ஃபீஸு நீ எந்த காலேஜில் சேர போகிறையோ, இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்கீல, மேலே ஏதாவது காலேஜ் கிடச்சா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜே கிடச்சா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் சீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா உங்களுடைய கல்லூரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை, கழிச்சுக்குவாங்க. அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்சு, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுற டேட் முடிஞ்சு. இது வந்து உங்களுக்கு அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் 3 நாள் டைம் இருக்கும். அது வந்து டைம் இருக்கும், அது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் நாள், கடைசி நாள், முதல் ரவுண்டோட கடைசி நாள் 3ஆம் தேதி, 2வது ரவுண்டோட கடைசி நாள் 17ஆம் தேதி, 3வது ரவுண்டோட கடைசி நாள் 31ஆம் தேதி. இந்த கடைசி நாள் உங்களுக்கு என்ன வரும்னா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். எந்த கல்லூரியோடதுன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு வரும், டிக்ளைன் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு வரும். அப்வர்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே அப்வர்டில் காலேஜ் கிடச்சா வரும். அது மாற்ற முடியாது, அங்கே போய் சேர்ந்துடணும். அதே மாதிரி 5 நாளில் ஃபீஸ் கட்டி சேர்ந்துடணும். ஓகேவா? யாருக்கெல்லாம் வரும்? நாட்டில் வந்தவங்க அப்வர்டு கொடுத்துருப்பானா, அவனுக்கு வந்தாலும் வரும். வரலைன்னா அவன் அடுத்த ரவுண்டு போயிடுவான். டிக்ளைன் அப்வர்டு கொடுத்துருக்கானா, அவனுக்கு வரும். வரல, மேலே ஏதாவது கல்லூரி கிடைக்குன்னா அடுத்த ரவுண்டு போயிடும். அக்செப்ட் அப்வர்டு கொடுத்துருக்கான் பாரு, அவனுக்கும் வரும். அவனுக்கு வந்து என்ன வரும்னா, ஒருவேளை மேலே கிடைக்கலனா, மேலே ஏதாவது கல்லூரி கிடைக்குன்னா அக்செப்ட் பண்ணி வச்சுட்டால, அதே கல்லூரி கிடச்சிரும், சேம் கல்லூரி கிடச்சிரும். அக்செப்ட் பண்ணிக்கிறது மாற்ற முடியாது. அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்வர்டு கொடுத்துருக்க, நீ அப்வர்டில் மேலே வந்து பார்த்துட்டு எடுத்து கொடுக்கும். அதில் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிரும். இதுதான் மேட்ரு. இப்படி தான் கவுன்சிலிங் நடக்கும்.
14 நாள் கவுன்சிலிங் நடக்குது ஒரு ரவுண்டு. நீ வந்து செக் பண்ணிக்க, டேட்டு டைமோடு நான் கொடுத்துட்டேன். சரியா? நீ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக பண்ணல அப்படின்னா மாட்டிக்குவேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இன்னும் புரியல அப்படின்னா இதை விட மெதுவாக யாருனாலையும் சொல்ல முடியாது. நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக ஒரு ப்ராசஸுமே நம்ம சேனலில் வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் வீடியோ. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் இப்படி தான் நடக்கும். பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைம் ஓட முடியாது எங்கேயும், அதான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.